قال الله تعالى في القرآن العظيم وفي القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فإذا قضيتم مناسككم فاذكروا الله صدق الله العليم. கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹுடைய மாபெரும் கிருபை இந்த ரமலானுடைய இந்த வருடத்தினுடைய ரமலானை அல்லாஹ் முழுமையாக்கி கொடுத்தான். சொல்லுங்க அல்ஹம்துலில்லாஹ். ரமலான் நாளையோடு நிறைவு பெறுகிறது. ரமலான் நம்மை விட்டு போகவில்லை. ரமலானிலே கிடைத்து கொண்டிருந்த பாக்கியங்களும் நம்மை விட்டு போகும். ரமலானிலே கிடைத்து கொண்டிருந்த பாக்கியம் எண்ணிலடங்காத பாக்கியம். அதற்கு ஒரு வரைமுறை கிடையாது. அல்லாஹ் அவ்வளோ பெரிய ரஹ்மத்தை, மக்ஃபிரத்தை, நரகத்திலிருந்து விடுதலையை எல்லாம் எதில் தான் கொடுத்தான்? இதில் தான் கொடுத்தான். எனவேதான் ரமலான் நம்மை விட்டு போகிறது என்பது கவலை அல்ல. ரமலானிலே கிடைத்து கொண்டிருந்த பாக்கியங்கள் நம்மை விட்டு போகிறது. ரமலானுடைய ஒரு துவக்கத்திலிருந்து சஹருடைய ஆரம்பத்திலிருந்து இஃப்தாருடைய நிறைவு வரையுமே அதிலிருந்து கிடைக்கப்பட்ட ஒவ்வொரு அருட்கொடைகளும் பாக்கியமானது. கொஞ்சம் அப்படி நம்ம நடந்து வந்த ஒவ்வொரு நாளும் பகலையும் ராவையும் நாம எப்படி சந்தித்தோம்ல, அதை கொஞ்சம் அப்படியே திரும்பி பாருங்க. ஒவ்வொரு வினாடிக்கும் நன்மை. அதாவது ஒரு ஃபரலை செய்தால், இரண்டாவது ஒரு சுன்னத்து நஃபீலுக்கும் எதனுடைய அந்தஸ்து? ஃபர்லுடைய அந்தஸ்து. ஒரு நேர தொழுகையை காபாவில் தொழுதால், ரவுலாவிலே தொழுதால், பைத்துல் முகத்தஸிலே தொழுதால், அல்லாஹ்வுடைய வெகுமதிகள் அந்த நிஅமத், அந்த அருள் கொடை, அந்த ஒரு அபிவிருத்தி நாம ரமலானுக்கு பிறகு பார்க்க முடியாது. சஹருடைய பரக்கத் உணவல்ல, சஹருடைய நேரமே பரக்கத். சஹருடைய நேரமே பரக்கத். நம்மெல்லாம் அந்த நேரத்துல முழிச்சு கொள்ள நாள் ஆச்சு. ஆனா அந்த சஹருடைய நேரம், அதுக்கு தனி பரக்கத். அது கிடைக்காது, வரும்.
அந்த அதிகாலை பொழுது நேரம் வரும். ஆனால் சஹருக்குன்னு கிடைச்ச பரக்கத்திற்கு அது கிடைக்குமா? அது கிடைக்குமா? கிடைக்காது. அதே மாதிரி இஃப்தாருடைய பரக்கத், இஃப்தார் பேக்கல்ல என்னது இஃப்தாருடைய பரக்கத், அந்த நேரத்துல கையேந்துறது, அல்லாஹ்வுக்கு அடியானுக்கு உண்டான தொடர்பு இஃப்தாருடைய நேரத்துல. அதையும் தாண்டி இரவு வணக்கம் என்று வந்து புகுந்து விட்டால் எவ்வளவு தஸ்பீஹ் சொல்லியிருப்போம். சொன்னவர்களை கேட்கிறேன், எவ்வளவு சொல்லியிருப்போம், எவ்வளவு இஸ்திக்பார் செஞ்சிருப்போம், எவ்வளவு சுப்ஹானல்லாஹ் சொல்லியிருப்போம், எவ்வளவு அல்ஹம்துலில்லாஹ் சொல்லியிருப்போம். இந்த அது ரமலானுடைய ராவுல நடுநிசையில எப்படியாப்பட்ட திக்ர்கள் சொன்னோம். சுப்ஹானல்லாஹி அலீம், சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, சுப்ஹானல்லாஹில் அலீம் சொல்லுமா? கலிமத்தானி ஹஃபீஃபத்தானி தகீலத்தானி அலல் மீசானி. அல்லாஹ்வுக்கு பிரியமான 2 கலிமாக்கள், மீசானிலே எடை கூடிய ரஹ்மானுக்கு பிரியமான சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அலீம். இந்த 2 கலிமாக்கள் எவ்வளவு பெரிய வெயிட் எங்க மீசான்ல. இதை ரமலானிலே நாம் மனதார சொன்னோம். அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்பார் செய்வதற்காக வேண்டி நடு நிசையில உட்கார்ந்து இருட்டுல எப்படி சொன்னோம்? அஸ்தக்ஃபிருல்லாஹ் மிம்மா சிவல்லாஹ் வ குல்லு ஷைஇன் யகுலு அல்லாஹ். சொன்னமா? அல்லாஹ் அல்லாஹ்வை அன்தல் ஹாதி அன்தல் ஹக்கு லைஸல் ஹாதி இல்லாஹு, அன்தல் ஹாதி அன்தல் ஹக்கு லைஸல் ஹாதி இல்லாஹு. யார? அல்லாஹ். எவ்வளவு பெரிய பாக்கியங்கள் போச்சு. ரமலான் மட்டும் நம்மளை விட்டுட்டு போகல. ரமலான் மட்டும் நம்மளை விட்டுட்டு போகல. இது மாதிரி நீங்க ரமலான் அல்லாத காலங்களிலே செய்யக்கூடிய தர்மம், ரமலானிலே செய்த தர்மம், ரமலானிலே அப்படியே வெள்ளம் மாறி, பள்ளத்தை நோக்கி பாய்ந்த வெள்ளம் மாறி பல பேருடைய கரங்களில் இருந்து என்ன செய்து அப்படியே தர்மங்கள் பாஞ்சது. எவ்வளவு பெரிய வெகுமதி, எவ்வளவு பெரிய வெகுமதி. அருமையான பெருமக்களே, அதை பட்டியல் போட்டோம்னா பட்டியல்ல கொள்ளாது. அந்த பசித்திருந்த அந்த தாகத்தினுடைய உணர்வு, வாயிலே இருந்து வந்த வாடை, கஸ்தூரியை விட இது மற்ற நேரத்தில் வாட வரும். ஆனா ரமலானிலே ஒரு நோன்பாளியனுடைய வாயில இருந்து வந்த வாடைக்கு நிகராக ஆகாது. அருமையான பெருமக்களே, இவ்வளவு பாக்கியங்களும் ரமலான் போகும்போது அதோடவே போகிறது. அதுதான் கவலை. ரமலான் வரும் போகும். ஆனா ரமலானிலே கிடைக்கப்பட்ட பாக்கியங்கள் நம்மை விட்டு போகும். அல்லாஹ் அந்த உணர்வோடு இந்த கடைசி ரமலானுடைய இரவிலே அந்த உணர்வுகளை அல்லாஹ் நன்றி உணர்வோடு நினைத்து பார்ப்பதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானா. இல்லாட்டெல்லாம் நடு நிசையில நம்ம முழிச்சிருக்கிற ஆளுகளா 7வது வானத்துல இருக்கும். எந்த நேரமும் ஃபஜ்ருடைய தொழுகை முடிகின்ற வரை சின்ன சின்ன குழந்தைகள்லாம்
வயது முதிர்ந்தவர்கள் எல்லாம் அப்படியே தத்தளிச்சு உட்கார்ந்துருந்தாங்க. ரமலான் போயிருச்சுண்டா, ரமலான் போயிருச்சுண்டா, இந்த பாக்கியம் கிடைக்காது, இந்த பாக்கியம் கிடைக்காது. அதையெல்லாம் தாண்டி ரமலானில 10 நாள் ஏத்திகாஃப் இருந்த பாக்கியம் கிடைத்தது. வேற நேரத்தில் கிடைக்காது. ஏத்திகாஃப் இருக்கலாம், ஆனா ரமலானிலே இருந்து கிடைக்க பெற்ற ஏத்திகாஃபுடைய நன்மையை அடைய முடியாது. நன்மையை அடைய முடியாது. இவ்வளோ பெரிய பாக்கியங்கள் நம்மை விட்டு போகிறது. நம்மை விட்டு நாம் என்ன செய்யறோம்? வழி அனுப்பிச்சு வைக்க போறோம். எப்படி வரவேற்றோம்? அஸ்ஸலாமு அலைக்க யா ஷஹர ரமலான், அஸ்ஸலாமு அலைக்க யா ஷஹர ரமலான் என்று வரவேற்றோம். 1 மாத காலங்கள் நாம் பகலெல்லாம் நோன்பு நோற்று இரவெல்லாம் விழித்திருந்து அல்லாஹ் 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 என்று என் பாவத்தை மன்னிடா, எனக்கு அருள் பாலிப்பாயாக, எனக்கு கிருபை செய்வாயாக, என்னுடைய கஷ்டத்தை போக்குவாயாக, என்னுடைய சங்கடத்தை நீக்கி வைப்பாயாக, என்னுடைய நெருக்கடியை அகற்றுவாயாக என்றெல்லாம் ராவெல்லாம் சஜிதாவிலே இருந்து அழுது அழுது அழுத நேரம் நம்மை விட்டு போகிறது. எப்படி அனுப்புறோம்? வலைக்கும் அஸ்ஸலாமு யா ஷஹர ரமலான், அஸ்ஸலாமு அலைக்க யா ஷஹர ரமலான் என்று சொல்லி முடித்தது போல்தான் தெரிகிறது. ஆனால் அதற்குள் வலைக்கும் அஸ்ஸலாம் யா ஷஹர ரமலான், என்னை போய் என்ன சொல்ல போகிறாயோ, குர்ஆன் என்ன சொல்ல போகிறதோ, நம்மை பற்றி என்ன சொல்லும், அவங்கவுங்களுக்கு வெளிச்சம், அவங்கவுங்களுக்கு வெளிச்சம். குர்ஆனை எப்படி சந்தித்தோம், எப்படி கண்ணியப்படுத்தினோம், நோன்பை நாம் எப்படி கண்ணியப்படுத்தினோம், நோன்புடைய இரவை நாம் எப்படி கண்ணியப்படுத்தினோம் என்பது நமக்கு வெளிச்சம், அல்லாஹ்வுக்கும் தெரியும். அங்கே எல்லாம் நடைபெறும். நல்லதாக ஆக்கி வைப்பாயா யா அல்லாஹ், நல்லதாக ஆக்கி வைப்பாயா. அருமையான பெருமக்களே, ஒரு பாக்கியம் நம்மளை விட்டு போகுதுன்றார். ரமலான் போறதுக்கு வருத்தம் கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்துட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்துட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்ததுக்கு பிறகு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்ததுக்கு பிறகு ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு வந்து பேசினாங்க. மரே ரசூல்லா நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்க, ரசூல்லா இறந்து. ரசூல்லா இருக்கும்போது எப்படி இருந்திருக்கும்? ரமலான் இருக்கும்போது எப்படி இருந்திருக்கும்? ரசூல்லா இருக்கும்போது எப்படி இருந்திருக்கும்? எந்த சஹாபிக்கும் எந்த கவலையும் கிடையாது. எந்த ஒன்று நெருக்கடியிலேயும் ரசூலிடத்திலே வந்து சொல்லுவார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்திலே கேட்பார்கள், கிடைக்காமல் இருக்காது. ஒரு நாள் ஒரு தோழர் வந்து ஒரு கண்ணை கையில் வைத்து சொன்னார், யா ரசூலல்லாஹ், என்னுடைய எதிரியின் கண்ணை தகர்த்து விட்டான்னு சொன்னாங்க போர்க்களத்துல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய உமிழ் நீரை எடுத்து தொட்டு வைத்தார்கள். கண்ணுடைய பார்வை வந்தது. இப்ப அந்த ரசூல் இல்லையே, இந்த ரசூல் இல்லை. மழை இல்லை, பஞ்சத்தால் பாதிக்கப்பட்ட நேரத்திலே ஒரு நாள் ஜும்மா தொழுகையிலே நபி அவர்கள் மெஹ்ராபிலே நிற்கும் பொழுது, யா ரசூலல்லாஹ், பஞ்சமாக இருக்கிறது, குடிப்பதற்கு நீர் இல்லை, நம்முடைய கால்நடைகள் எல்லாம் செத்து மடிகிறது என்று ஜும்மாவினுடைய குத்துபாவிலே இருக்கும் பொழுது தோழர்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், இந்த பஞ்சத்தை நீக்குவதற்கு மழையை கேட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையேந்தினார்கள். 1 வார காலங்கள் மழை பெய்தது, ரசூல் இல்லை. அடுத்த ஜும்மாவிலே வந்து சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய அருள் மழையிலே நாங்கள் தாங்க முடியவில்லை, மழை இல்லாமலும் தாங்க முடியவில்லை, மழையையும் எங்களால் தாங்க முடியவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்தார்கள். அல்லாஹ் தேவையுடைய இடத்துக்கு மழையை அனுப்பி வைத்தார். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்து விட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்துட்டாங்க. ரமலான் முடிஞ்சு
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்துட்டாங்க. உமர் அல்லான்ட்ட ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் அல்லாஹ் சொல்றாங்க, ஹஜ்ரத் உமர் அவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்துட்டாங்க, நாம யார்கிட்டையாவது போய் ஒரு நசீகத்து கேட்டு வருவோம். நசீகத்துன்னு தெரியுதா? இப்போ நீ உட்காந்துருக்கீங்க, இது நசீகத் தான். யார்கிட்டையாவது ஒரு நல்ல உபதேசம் போய் கேட்டு வருவோம், யாராவது ஒரு பெரியவங்களை போய் சந்திச்சுட்டு வருவோம் அப்படின்னு சொல்லும் பொழுது ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் அல்லாஹ் சொன்னாங்களா, உம்மு ஐமான்னு ஒரு பெண்மணி இருக்காங்க, ரசூலுடைய ரிலேஷன். உம்மு ஐமான் பெண்ணு தான், நல்ல வயதில் மூத்தவங்க. சரி, நமக்கு ஒரு ஆறுதலா இருக்கும், யார் இறந்துட்டா, ரசூல் இறந்துட்டாங்கிற நேரத்தில் அவங்கள்ட்ட போய் கேட்போம், ஒரு ஆறுதலுக்கு. நம்ம போய் இறந்துட்டா போய் விசாரிக்கிறது இல்லை, பிள்ளைய தான் இருப்பாங்க, இருப்பா வாப்பா இருந்தாரு விட்டாங்க, ஒன்றும் கவலைப்படாதீங்க, அல்லாஹ் இருக்கிறான், எல்லாத்துக்கும் மௌத்து இருக்குது, நீங்க கவனமா இருங்க, யாராவது ஆறுதல் சொல்ல மாட்டாங்க. அது மாதிரி உம்மு ஐமான் இடத்திலே போய் இருவருமே கேட்கலான்னு போனாங்க. போய் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஹஜ்ரத் உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு போய் 2 பேரும் சொன்னாங்க, உம்மு ஐமான், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்துட்டாங்க, நாம தான் இருக்கிறோம், உம்மு ஐமானும் கவலையில் இருக்கிறார்கள். யார்கிட்ட போய் தேடி போறாங்களோ அவரு அந்த அம்மா என்னவா இருக்காங்க, கவலையா இருக்காங்க. அல்லாஹ் கேட்டாங்களாம், என்ன நீங்களும் நாங்க தான் இருக்கோம்டா, நீங்களாவது உங்கள்கிட்ட ஏதாவது எங்களுக்கு ஒரு தைரியம் கிடைக்கும், ஒரு நல்ல வார்த்தை கிடைக்கும், ஆறுதல் கிடைக்கும் தான் வந்தோம், ஆனா நீங்களும் கவலை தோய்ந்து இருக்கிறீர்களே என்று கேட்ட உடனே உம்மு ஐமான் பேசினாங்களாம், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு உமர் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து சொன்னாங்களாம், நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்ததுக்காக வேண்டி நான் கவலைப்படல. குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத் இன்னக மையித்துன் வ இன்னஹும் மையித்துன், உலகத்தில் படைக்கப்பட்ட அத்தனையும் அழிந்தே தீரும். ரசூலை பார்த்து அல்லாஹ் டைரக்டா சொன்னா, நீங்களும் இறப்பீர்கள், இன்னக மையித்துன் வ இன்னஹும் மையித்துன், எல்லாத்துக்கும் மரணம் இருக்குன்னு சொன்னாங்க, குர்ஆனே சொல்லுச்சு. அதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்ததுக்காக வேண்டி நான் கவலைப்படல. என்ன பிறகு என்னன்னு கேட்டாங்க. அல்லாஹ் அந்த உம்மு ஐமான் சொன்னாங்களா, நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்ததுக்காக வேண்டி நான் கவலைப்படல. கொஞ்சம் கவனிங்க, நபி அவர்கள் ஹயாத்தாக இருக்கும் பொழுது அல்லாஹ்வுக்கும் நபிக்கும் தொடர்பு இருந்தது, ஜிப்ரீல் மூலமாக வஹி வந்து கொண்டிருந்தது, வஹி நின்று விட்டது, வஹியினுடைய பரக்கத்து போச்சு. நபி அவர்கள் இறந்ததுக்கு நான் கவலைப்படல. எது நின்று போச்சு? வானத்தினுடைய டைரக்ட் தொடர்பு, அல்லாஹ்விடத்திலே டைரக்டாக உண்டான தொடர்பு, ஜிப்ரீல் மூலமாக வந்து கொண்டிருந்த குர்ஆனுடைய வசனங்கள் நின்று போய்விட்டது. அந்த பாக்கியம் கிடைத்துக் கொண்டிருந்த பாக்கியம் நின்று போச்சு. நபி அவர்கள் இறந்ததுக்கு நான் கவலைப்படல. ரமலான் போனதுக்கு கவலை அல்ல, ரமலானிலே கிடைத்துக் கொண்டிருந்த பாக்கியங்கள், நபி அவர்கள் இறந்ததுக்கு நான் கவலைப்படல. நபி அவர்கள் ஹயாத்துல கிடைத்துக் கொண்டிருந்த வஹி என்ன ஆயிடுச்சு? நின்று போய்விட்டது. அருமையான சகோதர பெருமக்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, இந்த ரமலான் நம்மை விட்டு போகிறது என்பதல்ல, ரமலானிலே கிடைத்துக் கொண்டிருந்த பாக்கியங்கள் நம்மை விட்டு போகிறது. அந்த உணர்வோடு நாம் இந்த ரமலானை எண்ணி பார்ப்பதற்கு, வழி அனுப்பி வைப்பதற்கும் நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். பெரிய பாக்கியங்கள் ஆச்சு. ஏன்னா 1க்கு 700 என்னங்க? 1க்கு 700 தான். ஒரு நஃபிலான வணக்கத்துக்கு ஃபர்லான அல்லாஹ். எனவே அருமையான பெருமக்களே, அந்த பாக்கியங்கள் எல்லாம் நமக்கு என்ன ஆயிரும்?
இன்று இரவு முடிந்துடும். நாளை மகரிப் வந்தால் ரமலான்ல கிடைச்சி கொண்டிருந்த பாக்கியங்கள் நிறைவாகி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மோதிரம் இருந்துச்சு. மோதிரம் நபி உம்மி நபி, படிக்க தெரியாது, எழுத ஒன்றும் தெரியாது. படிக்க தெரியாது, எழுத தெரியாது. படித்தால் தெரியும், படிக்கல. யார் படித்து கொடுக்கிறது? அல்லாஹ் தான் ஆசிரியர். ரசூலுக்கு யார் ஆசிரியர்? அல்லாவே ஆசிரியர். அல்லாவே ஆசிரியர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளி நாடுகள்ல இருந்து தூதுவர்கள் வந்தாங்க, கடிதங்கள் வந்துச்சுன்னு சொன்னா இவங்க அதை எழுதி என்ன செய்வாங்க? அந்த மோதிரம் இருக்கு பாருங்க, அந்த மோதிரத்தை அதை தான் சீலா வைப்பாங்க. சீல் வச்சிருக்குல்ல மோதிரம், அதுல என்ன இருக்கும்? முஹம்மத் ரசூல் அல்லாஹ். இந்த 3 சென்டென்ஸ் இருக்கும், 3 வார்த்தை இருக்கும். முஹம்மத் ரசூல் அல்லாஹ், இது 3 இந்த மோதிரத்துல இருக்கும். அதை அப்படி குத்தி என்ன செய்வாங்க? வச்சுட்டா இந்த கடிதம் யார்கிட்ட வந்திருக்குது? அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்த கடிதம் என்பதற்கு அதான் அத்தாட்சி. நம்ம பார்க்குறோம்னா முத்திரை இருக்கான்னு பார்க்குறோமா இல்லையா? பள்ளியாச சீல் இருக்கா? அது நீங்களா சைன் பண்ணிட்டு வந்துட்டீங்களா கேட்குறோமா இல்லையா? ரசூலுடைய அந்த முத்திரை இருக்குமா? இது போய்கிட்டு இருந்துச்சு. ஹிஜ்ரி 7 இருந்து 11 வரை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரி 11 வஃபாத் ஆயிட்டாங்க. வஃபாத்தான நேரத்துல இந்த மோதிரத்தை முதல் கலீஃபா யாரு? அபூபக்கர் ரலியல்லாஹு கொடுத்துருந்தாங்க. இப்ப நம்ம போகும்போது பிள்ளைகிட்ட விட்டுட்டு போறோமா இல்லையா? பிள்ளைங்க இருக்கும் போதே எடுத்துக்கிறான், அது வேற. விட்டு போறோமா இல்லையா? ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக்கினுடைய ஹிலாஃபத் வரை அவங்க வச்சிருந்தாங்க. அதற்கடுத்து ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு ஆட்சி காலத்தில் அவங்க வச்சிருந்தாங்க. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு ஆட்சி காலம் எவ்வளவு வருஷம்? அபூபக்கர் கொஞ்ச காலம் தான். அவ்வளவு காலமே யார் வச்சிருந்தாங்க? மோதிரத்தை பயன்படுத்தினாங்க. எந்த நாட்டு தூதுவருக்கு எவ்வளவு வெளிநாடுகள் இருந்து வந்தாலும் கூட கடிதம் எழுதினாலும் எந்த சாப்பா தான்? இந்த முத்திரை தான் குத்திக்கிட்டு இருந்தாங்க. ஹஜ்ரத் அபூபக்கர், ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு பிறகு 3வது கலீஃபா யாரு? ஹஜ்ரத் உஸ்மானே கனி. இந்த இஸ்லாத்தினுடைய சரிவினுடைய காலமே கூட ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு காலத்தில். அதுக்கு என்னென்னமோ காரணம் சொல்லுவாங்க. அதுவரையும் ரசூலுடைய அந்த பரக்கத் அப்படியே இருந்துகிட்டே இருந்துச்சு. ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு காலத்துல அவங்க கையில இந்த மோதிரம் இருந்துச்சு. ஒரு நாள் எங்கேயோ கிணத்துல விழுந்துருச்சு. எங்க விழுந்துருச்சு? தொலைஞ்சிருச்சு. அதோட அல்லாஹு அக்பர், உலகத்துல முஸ்லிம்கள் உஸ்மானிய ஆட்சி சரிந்தது. இந்த கடைசி எங்க போய் முடிஞ்சு? உஸ்மானுடைய கொலையில போய் முடிஞ்சு. இன்னைக்கு உலக வரலாற்றுல ஹஜ்ரத் உஸ்மான் பேரரசு சரிந்ததுல இருந்து நமக்கு இதுவரை நம்ம அந்த ஒரு முன்னேற்றத்தை பார்க்க முடியல. ஏன் அவ்வளவுலாம் நீங்க ஏன் யோசிக்கிறீங்க? அதெல்லாம் நம்ம கண்ணுக்கு எட்டிய ரொம்ப தூரத்துல உள்ளது. சுதந்திரம் பெற்றது எப்ப? 47 டு இப்ப என்ன எத்தனை வருஷம் ஆச்சு? 76 ஆண்டுகள்ல இந்தியாவுல முஸ்லிம்களுக்கு ஏதாவது சொல்லிக் கொள்ளக்கூடிய அளவுக்கு உண்டான முன்னேற்றம் ஏதாவது இருக்கா? பின்னேற்றங்கள் இருக்குது. குஜராத் கலவரம், ஹைதராபாத் கலவரம், பாபர் மசூதி இடிப்பு, மும்பை கலவரம், ஒவ்வொன்றும் சொல்லிட்டு போலாம் வருஷத்துக்கு ஒவ்வொன்று. சுதந்திரம் பெற்றதுக்கு பிறகு அப் டு டேட் இன்னைக்கு வரையும் இந்தியாவினுடைய முஸ்லிம்கள் எதையும் சாதித்ததாக வரலாறு இல்லை. வருஷம் எவ்வளவு? 76 ஆண்டு காலங்கள்ல சொல்லிக்கிற மாதிரி இல்லை. சொல்லிக்கிற மாதிரி இல்லாட்டி கூட பரவாயில்ல, இழக்காமையா இருக்கணுமா இல்லையா? இழந்து எங்க வந்து நிக்கிறோம்? அல்லாஹ், நம்மளுடைய இருப்பு கேள்விக்குறியாக இருக்கிறது.
கேள்விக்குறியாக இருக்கிறது. நாம் இந்த நாட்டில் கேலி பொருளாக தெரிகிறோம். ஒன்றை மட்டும் சொல்லி வைக்கிறோம், உலகத்தில் முஸ்லிம்கள் இல்லை என்றால் யாருக்கும் பாதுகாப்பு கிடையாது. இது ஒன்று ஜோசியம் அல்ல, நமக்கு ஜோசியத்தில் உடன்பாடு இல்லை. அல்லாஹ் முஸ்லிம்களை வைத்துத்தான், ஈமான் உள்ளவர்களை வைத்துத்தான் இந்த உலகத்துக்கு ஏரணம் அளிக்கிறான். நான் முஸ்லிம்களுக்கு ஒன்றை சொல்லுகிறேன், நமக்கு எதை வைத்து தந்தால் ஜீவராசிகளை வைத்து நமக்கு அல்லாஹ் ஒசீபனம் மழையை கொடுக்கிறான். மழையை கொடுக்கிறது யாருக்கு? பாவம் அந்த ஜீவராசிகள், வாயில்லா ஜீவராசிகள். அதுக்காக வேண்டி மழை பெய்கிறது. நாம் மங்களம் பாடுகிறோம், நாம் மங்களம் பாடுகிறோம். ஆனால் உலகத்திலே மூமின்கள், ஈமான் கொண்டவர்கள் இல்லை என்றால் என்ன ஆயிரும்? உலகம் முடிவுக்கு வந்துவிடும். இதை கொஞ்சம் லேட்டா விளங்குவாங்க. உலக நாடுகள்ல யாரு லேட்டா விளங்கினாலும் உடனடியா இந்தியாவில் உள்ளவங்க விளங்கியாங்க. ஈமான் இல்லாத மக்கள் விளங்கணும். இந்துக்களும் கிறிஸ்துவர்களும் இந்த நாட்டில், இந்துக்கள் கிறிஸ்துவர்களும் முஸ்லிம்களும் இல்லை என்றால் இந்துக்களுக்கே பாதுகாப்பு கிடையாது. அறிவுஜீவிகளுக்கு தெரியும், ஆனால் அதை மேடைதோறும் பேச மாட்டேங்கிறாங்க. பேசுகின்ற நெருக்கடியான காலம் வந்துருச்சு, அவங்களா இருக்க முடியாது. அருமையான பெருமக்களே, ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு காலத்துல இருந்த அந்த மோதிரம் தொலைந்ததுல இருந்து இந்த சமூகத்து. நான் ஏன் இதை சொல்ல வர்றேன்டா, ஒரு நேமத்து நாம அனுபவிச்சுக்கிட்டு இருந்த பாருங்க, அது நம்ம கையை விட்டு போயிருச்சுன்னா எவ்வளோ பெரிய நெருக்கடி ஏற்படுதுங்கிறதுக்காக வேண்டி நாம் விளங்க வேண்டும் என்பதற்காக வேண்டி சொல்லுகின்றேன். ஆகவே அருமையான சகோதர பெருமக்களே, இந்த ரமலான் நம்மளிடத்திலிருந்து விடைபெறுகிறது, நம்மளிடத்திலிருந்து விடைபெறுகிறது. அல்லாஹ் இந்த ரமலானை நாம் சந்தோஷமாக வழி அனுப்பி வைப்போம். அல்லாஹ்விடத்திலே நல்ல வார்த்தைகளை இந்த ரமலான் நமக்காக வேண்டி சொல்லக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்தருள்வானாக.